120 கிலோமீட்டர் இந்த ஷூஸ் போட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ A6 Nova Plus 3 தான் இந்த ஷூ. அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதோட ரிவ்யூ கேட்டிங்க. நான் எப்பயுமே மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர் ஷூவில் ஓடின பிறகு தான் என்னோட ரிவ்யூவே நான் சொல்லுவேன். ஸோ குஷன்லேருந்து போயிடுவோம். குஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீல் குஷனிங் செம்ம பல்கியாக கொடுத்துருக்காங்க. இந்த குஷன் பல்கை நீங்கள் பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. லைக் கண்டிப்பாக அந்த வெயிட்டே ஃபீல் ஆகலை. அண்ட் மிட்சோல் குஷனுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஷூவோட மிகப்பெரிய டேக் அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி கொடுத்துருக்க இந்த எலிவேட்டட் சர்ஃபேஸ் தான். லைக் இதில் வந்து நம்ம இவன் செக்மெண்ட்டில் அடிதாஸும் சரி நைக்கும் சரி 2 பேரையும் இவன் கொஞ்சம் தூக்கி சாப்பிட்டானே சொல்லலாம். அண்ட் இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் ரன் பண்ணும்போது ஒரு ஃபார்வர்டு இனிஷியல் ஜாஸ்தியாகவே கொடுப்பான். அண்ட் ரொம்ப இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் குஷனிங் தான். இன்டர்நெட்டில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் கொஞ்சம் ரிஜிடாகவே இருக்குது, ஆங்கிளுக்கு நல்ல சப்போர்ட்டாகவே இருக்குது. ஆனால் அவங்க பெணாத்துற அளவுக்கு நல்லா இருக்கான்னு தெரியல. ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருக்குது. இதோட மேஜர் ப்ளஸ்ஸே பார்த்தா இவனோட குஷன் தான். ஆனால் இதில் இருக்க மிகப்பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அவுட் சோல் தான். நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து அடிடாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் டயரோட கொலாபரேஷனே போட்டிருக்கான் லைக் அவுட் சோலுக்காக. ஆனால் அப்படி இருந்துமே அவுட் சோல் வந்து டக்குன்னு வேர் ஆஃப் ஆகிடுது. நம்மளால் 100 கிலோமீட்டர்லேயே ஓரளவுக்கு வேர் ஆஃப் ஆகிட்டாரு. இது இன்னும் லாங் ரனுக்கு என்ன போகிறாருன்னு தெரில. ஸோ எனக்கு அவுட் சோலை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் அண்ட் ஏமாற்றம் இருக்குது. அண்ட் இது என்னோடய ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா குஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதால நான் இதுக்கு ஒரு 9.2 சாலிடாக கொடுப்பேன்.